தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். வாருங்கள் ஆராதிப்போம். தினம் ஒரு பாடல் என்ற நிகழ்ச்சி. துயரத்தில் கூப்பிட்டேன். சங்கீதம் 18:6 சொல்லுகிறது, என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலினின்று அவர் என் குரலை கேட்டார், என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. கூனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். கூனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. சங்கீதம் 18:26 மிக அழகாக சொல்லும், தூயோருக்கு தூயவராகவும் வஞ்சகருக்கு விவேகாகவும் உம்மை நீர் காட்டுகின்றீர். சங்கீதம் 18:28 வாசித்து பாருங்கள். ஆண்டவரே, நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகிறீர், என் கடவுளே, நீர் என் இருளை ஒளிமயமாக்குகிறீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. ஆண்டவரே, நீரே என் விளக்குக்கு ஒளியேற்றுகிறீர், என் கடவுளே, நீர் என் இருளை ஒளிமயமாக்குகிறேன். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான் நீதானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம், நீர்தான் நீதானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தான்
நீர்தானையா. சங்கீதம் 18:30 மிக அழகாக சொல்லும். இந்த இறைவனின் வழி நிறைவானது, ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது, அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாயிருக்கிறார். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே. சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே, மதிலை தாண்டிடுவேன். புகழ்ந்து பாடுவேன், உம்மையே உயர்த்துவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன், உம்மையே உயர்த்திடுவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன். சங்கீதம் 18:29 மிக அழகாக சொல்லும். உன் துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன், என் கடவுளின் துணையால் மதிலையும் தாண்டுவேன். சேனைக்குள் பாய்ந்தேன் உந்தன் தயவாலே, மதிலை தாண்டிடுவேன். புகழ்ந்து பாடுவேன், உம்மையே உயர்த்துவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன், உம்மையே உயர்த்திடுவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன், புகழ்ந்து பாடிடுவேன், உம்மையே உயர்த்திடுவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன், புகழ்ந்து பாடிடுவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம். உம்மையே உயர்த்திடுவேன், என் ஜீவன் பிரியும் வரை. உம்மையே உயர்த்திடுவேன், என் ஜீவன் பிரியும் வரை சொல்லி இந்த பாடலை பாடச் செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை கேட்கப் போகின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அநேக பாடல்கள் தந்தை பெர்க்மான்ஸ் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. இறைவார்த்தையின் வெளிப்பாடு சங்கீதங்களின் வழியாக இம்மட்டும் பாடல்களை பாடி, அவருடைய பாடல்களை நாங்களும் எடுத்து பாட ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்தீரே சுவாமி. அந்த தகப்பன் ஆசீர்வதிக்கப்பா, அந்த குருவானவர் ஆசீர்வதிக்கப்பா. இன்னும் அதிகமாய் உம்முடைய பாடல்களை பாட உம்முடைய பணியாளன், உம்முடைய அருள் பணியாளன் உதவி செய்திருக்கிறீங்கப்பா. இன்னும் அதிகமாக நீங்கள் செய்வீங்கப்பா. உடைய மகன், உடைய ஊழியக்கார், அவரை ஆசீர்வதிக்கப்பா, அவரை பலப்படுத்துங்கப்பா. இன்னும் அதிகமான பாடல்கள் பாடச் செய்வீராக. நீர் செய்ய போவதற்காய் நன்றி. அவர் வழியாக நாங்கள் பாடல்களை கற்றுக்கொண்டு
மற்றவர்களுக்கு அதை எடுத்து சொல்ல, பாட ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீரப்பா. இப்படிப்பட்ட பாக்கியம் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறேன். உம்முடைய பணியாளன் வழியாக இதோ நான் பயனற்ற பணியாளன், என் பணியை செய்தேன் ஆண்டவரே. இந்த பாடலை பாடச் செய்கிறேன். நன்றி அப்பா. கேட்கப் போகின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. தொடர்ந்து உடைய பணியை செய்ய கிருபைத்தார், கிருபைத்தார். உங்கள் கிருபை போதுமாண்டவர். நன்றி அப்பா, நன்றி டாடி, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.